தாவேக நிர்வாகிகள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது விஜய் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராமச்சந்திரன், இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள், என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் தனது இல்லத்தில் 2 மணி நேரத்துக்கு மேலாக ஆலோசனை நடத்தினார். விஜயின் மேலாளர் ஜெகதீஷ் பழனிசாமி மற்றும் விஜயின் அரசியல் ஏற்பாடுகளை முன்னெடுத்து செய்யக்கூடிய ராம்குமார் ஆகியோர் இந்த ஆலோசனையில் இடம்பெற்றுள்ளார்கள். இந்த ஆலோசனையில் கரூர் துயர் சம்பவத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள வழக்கு பதிவு மற்றும் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய 2 நிர்வாகிகள் கைது செய்யப்பட்ட விவகாரம் மற்றும் அவர்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எவ்வாறு வழங்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் கேட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் மேலும் அந்த 41 பேர் இறந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்குவதாக ஏற்கனவே தாவேகா தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 20 லட்சம் ரூபாய் தலா ரூபாய் 20 லட்சமும் அதே போல காயமடைந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் அறிவிக்கப்பட்டது. அதை வழங்குவதற்கு தொடர்பாக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எவ்வாறு உள்ளது என்பது குறித்து விரிவாக கேட்டிருந்தார். சரியாக 1:20 மணிக்கு உள்ளே சென்றவர்கள் 3 மணிக்கு ஆலோசனை கொடுத்ததற்கு பிறகு வெளியே வந்துள்ளார்கள். இந்த ஆலோசனை சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்றது. தற்பொழுது தாவேகா தலைவர் விஜய் இல்லத்திலிருந்து புறப்படக்கூடிய அந்த காட்சியை நேரடியாக பார்க்கலாம். முதலில் அந்த 2 நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய தாவேகா தலைவர் விஜய் தற்பொழுது தனது இல்லத்திலிருந்து அவரது பாதுகாப்பு வாகனங்களுடன் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஏற்கனவே நேற்றும் இதே போல காலை 10 மணிக்கு புறப்பட்ட தாவேகா தலைவர் விஜய் பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு இல்லத்தில் அவர் தங்கியிருந்தார். பிறகு இரவு சென்னையில் இருக்கக்கூடிய நீலாங்குடி இல்லத்திற்கு வருகின்றார். தற்பொழுது அவரது பாதுகாவலர்களுடன் தற்பொழுது விஜய் தனது இல்லத்திலிருந்து புறப்படக்கூடிய அந்த காட்சியை நேரடியாக பார்க்கலாம். இன்னும் சில நிமிடங்களில் அவர் பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.